தெரியுமா? பரி டாக்டர் டாக்டர் என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க சார். அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இந்த பாருங்க, தப்பு பண்றீங்க, பெரிய தப்பு பண்றீங்க. என் அப்பா தான் என்னோட ஹீரோ. அவர் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பிரேவ். என்னோட ஹீரோக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட கட்சிக்காரர் யோகேஷ் பாட்டீலோட 7 வயசு மகள் கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த ரிப்போர்ட்ல பொண்ணோட மரணத்துக்கு காரணம் கேன்சர்னு தெளிவா போட்டு. உன்னோட இந்த போராட்டத்தினால இங்க எதுவுமே மாற போறதில்ல. இப்போ டார்கெட் ரொம்ப அதிகமாயிடுச்சு மேடம். அதனால கெமிக்கல்ஸ் யூசேஜும் அதிகமாயிடுச்சு. அதுலயும் ஒரு கெமிக்கல் இருக்கு, கிட்டத்தட்ட அது விஷம் தான். முந்திரி தோட்டங்கள் மேல ஹெலிகாப்டர்ல இருந்து பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க விஷத்தை விதைச்சாங்க, இவங்களுக்கு கேன்சர் வந்துருக்கு. கன்சூமர்ஸ் இந்த காய்கறி பழங்க இதெல்லாம் வாங்கிட்டு போய் கழுவுனாங்கன்னா மருந்து போயிடும்ல. எவ்வளவு கழுவுனாலும் இதுல இருக்கிறதெல்லாம் போகாது. இந்த போராட்டம் என் குழந்தைக்காக மட்டும் இல்ல சார், இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு குழந்தைக்காகவும் தான். நமக்கு உற்பத்தியை விட தேவை அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பாலை தயாரிக்கிறாங்க. உணவு கொடுக்கிறவங்க நம்ம விவசாயிங்க. அவங்க உணர்வுகளுக்கு இவங்க கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கல. But sir, தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த கேஸ் நீங்க எப்படியாவது முடிக்கணும். உங்களுக்கு இங்க லைசன்ஸ் கிடைச்சப்போ வேற அரசாங்கம் இருந்து, இப்ப இருக்கிறது புது அரசு. இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிரானது. இது வரைக்கும் இந்த மாதிரி எங்களை பத்தி யாரும் பேசினதில்ல. எங்களை பார்த்து நீ பயங்கரவாதின்னு சொன்ன. பட்டிண்டால இருந்து பிகானர் போற இந்த ட்ரெயின் இப்படிதான் கேன்சர் ட்ரெயினா மாறிச்சு. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறது நிறுத்தலைன்னா இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் ஒவ்வொரு ஊர்லயும் ஓடும் சார்.